பெண்கள் எல்லாம் கல்யாணம் பிடிச்சாங்களா யாராட்டு ஒரு ஆள் இருந்தாங்களா? எக்கா இது உடனே அசோக நபி நான் சொல்லுவேன் அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தராட்டம் இருக்காண்டாம். அந்த பெண்கள்லாம் வந்து அத்தஞ்சதி சாமாதி சாமத்திலே வந்து அதிசாம நேரத்தில் வந்து கோவி பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அசோக வீட்டுல அத கதை வந்து தட்டுதாங்க. அசோக பதவி விழிச்சு வர என்ன இந்த சமாதி சாமத்துல வந்து எழுப்புறாங்களோ யாரா இருக்கும்? நம் இனத்தார்கள் வந்து நம்மளுக்கு சத்தப்படா கேட்கு அப்படின்னு வருகின்ற போது வாசல் திறந்தார்களா? நாம் இனம் பெண்கள் தான் நிற்கிறார்கள். இறப்பெண்கள் கண்டால் அசோக ஆகா நம்ம சொந்தக்கார பெண்கள் நிற்காங்க. எல்லாம் நம்ம சொந்தக்கார அசோக வரும்போது இந்த பெண்கள் தான் பேசுறாங்க. எக்கோ ஏ அசோக கண்ணனை எங்கையம்மா உங்கள் பிள்ளை கண்ணனை எங்கையம்மா எங்கையம்மா உங்கள் பிள்ளை கண்ணனை எங்கையம்மா என்ன நேரம் சாமாதி சாமத்தில் வந்து கண்ணனை எங்க கிருஷ்ணனை எங்க சொல்றீங்க? என் பிள்ளை அம்மா கண்ணபுரா கருக்க நேரத்துல பால் சாதம் பொதியும் அழகா பிசைந்து பாலும் வெண்ணையும் கலந்து அப்படியே அழகா பால் சாதம் கொடுத்துட்டு நல்ல ராத்திரி வேளையில தயிர் சாப்பிடப்படான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா சலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும், சடங்கு ஜீரணமாகாது. ஆமா ஆனா அதுதான் பிள்ளைக்கு சூழ்நிலை பாலை காய்ச்சி சுட்ட பாலை காய்ச்சி அந்த பாலை காய்ச்சி அந்த பால் அப்படி தயிர் சாதம் போட்டு பிசைஞ்சு பிள்ளைக்கு ஊற்றிருக்கு. பால் சாதம் கொடுத்துருக்க அதான் பால் சாதம். அப்படி இருக்கு. எக்கா கண்ண என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? சப்ரமஞ்சத்திலே கண்ணன் சயனம் பண்ணுகிறான். சப்ரமஞ்சத்திலே கண்ணன் சயனம் பண்ணுகிறான். மாணிக்கத்திலே கண்ணன் படுத்து வந்துகிறான். பெண்களுக்கு கோபம் ஏக்கா என்ன பத்தியா? இந்த அசோதைக்கு எவ்வளவு சேட்டை. மகன் தளபதியா இருக்கு. திருட தாயோ சரியான புழுகனியா கண்ணனை பிடிச்சி உடல்ல கட்டி வச்சிருக்கோம். இவன் சப்பரமஞ்சில தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. மாணிக்க தொட்டில தூங்குறான், சப்பரமஞ்சி தொட்டில தூங்குறான்னு சொல்லுறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. எக்கா உன் பிள்ளைய கூப்பிடு. கண்ணனை பார்க்காம கண்ணூரக்கம் வரமாட்டேங்குது. எங்க கண்ணுல உறக்கமே வரமாட்டேங்குதா அப்படின்னு சொன்னபோது ஏ கண்ணா எப்பா ஏ கண்ணா என் மகனே அசோதாடு லேச ஒரு சட்டம் தான் கொடுத்துருக்கா. தூங்கி விழிச்ச பிள்ளை மாதிரி முன்னே தூங்கி விழிச்ச பிள்ளை கண்ணு கசக்கிட்டு வரும்ல அம்மா அந்த மாதிரி கண்ணு அப்படியே பக்கத்துல வந்து நிக்க. ஏமா என்னை கூப்பிட்ட? ஏ கண்ணா ஏ நீ தானே எங்க வீட்டுல வந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் திருடி தின்ன. அம்மா பத்தியாம்மா நான் வீட்டுல படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல தூக்கி நின்ன. இவங்க என்ன திருடன் சொல்லுதாங்கம்மா. எம்மா இந்த பெண்கள் பேச்சை நம்பாத. எம்மா கொல்லாத கோவி மாறம்மா
சொல்லுடாங்கம்மா சொல்லுடாங்கம்மா கொல்லவே ஒரு மாறம்மா கொல்லாதே கொடி மரமா கொல்லாதே கொடி மரமா எல்லாரும் கொள்ளாதோ சொல்லுடாதம்மா சொல்லுடாதம்மா கொல்லாதே கொடி மரமா இருட்டிலே ஒரு எட்டுமா எனக்கு இருட்டிலே ஒரு எட்டுமா உனக்கும் பெருட்டும் இந்த சரி கெட்டுமா உலகம் சரி கட்டுமா இருட்டிலே ஒரு எட்டுமா உனக்கும் பெருட்டும் இந்த சரி கட்டுமா இவங்க உருட்டு மறுட்டும் எம்மா நம்பாத நம்பாத நீ என்ன விட்டுத இந்த பெண்கள் இல்லாத பொல்லாத சொல்லிக் கொடுத்து ஒன்று நல்ல பிள்ளையா இருக்கு பத்தியா என்ன கெட்ட பேர் வாங்கிட்டே உன் சொல்றான் எம்மா நான் நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா பிறந்தாலும் கனவுல மாதிரி கொடுத்தியா அறிவாளியா பிறந்திருக்கேன் ஆமா அழகனா பிறந்திருக்கேன் சரி இதை கண்டு உங்களுக்கு பொறாம எம்மா வராம பிடிச்சு பெரு ஆமா பொறாம அப்பதான் கண்டார்கள் பெருமையே கண்ணா ஏ கண்ணா எங்களையா பொறாம பிடிச்சுன்னு சொல்ற நான் ஒரு நாள் வராமே பெற போறேன் ஒரு நாள் இல்லாத கல்ல பல நாளா ஓடினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அகப்பட்டு தாண்டிடுவான் அகப்பட்டு தான் என்று சொல்லுகின்றே என்ன ஆகிறது கோபிமார் பெண்கள் எல்லாம் அந்த கோபிமார் பெண்கள் எல்லாம் சேர்ந்து பால் மோர் தயிர்களை விற்பதற்காக வேண்டி அப்படி பானை அடுக்கு பானை அது எப்படி விட்டுருக்காங்க ஏன்னா பானைனா சாதாரணமா சொல்லிடக்கூடாது ஆ, அதுக்கு அடுக்கு பானை சட்டிக்கு மேல சட்டி சட்டிக்கு மேல சட்டி ஆ, பெரிய ஒரு பானை அதுக்கப்புறம் ஒரு சின்ன பானை அதுக்கப்புறம் ஒரு சின்ன பானை சீதனமா கொண்டு வந்து பானை ஐயா அந்த மண்பானையிலே அப்படியே பால் மோர் தயிர் வெண்ணெய் நெய் தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு அப்படி அடுக்கு பானை சொல்லுவாங்க அந்த காலத்துல ரெட்டை பானை போட்டு ரெட்டை குடம் எடுத்து தண்ணி எடுப்பாங்க ரெட்டை குடம்னா குடத்துக்கு மேல குடம் கிடையாதுன்னா ஆ, தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் அதான் ரெட்டை குடம் அதுக்கு உன் வீட்டுக்காரி செம்பு தண்ணி தூங்குதாலப்போ ஒன்னி தான் துணி துவைக்க வைக்கா ஒன்னி தான் பாத்திரம் கழுவ வைக்கா ஆ, நம்ம வாங்கி வந்த வர அப்படி இருக்கு என்ன செய்ய தம்பி என்னடா அத மாதிரி அந்த பெண்கள்லாம் செமந்து விடுகின்ற பாத்திரம் என்ன பாத்திரம் அது வந்து அடுக்கு பானை அடுக்குப்பானை அடுக்குப்பானை ஆமா. அந்த அடுக்குப்பானையை பானையில் கண்ணு அப்படியே சுத்திட்டு வரான்னு வந்து பெண்கள் போறாங்கல்ல அப்படி ஒரு ஒரு கல் கல் எடுத்து புண்ணால கூடி வந்து ஒரே ஏறி அடிப்பானையை பார்த்து அடிப்பானையில எரிஞ்சாதானே எல்லா பானையும் கீழே விழும். எல்லா பானையும் சரிஞ்சதுல்ல அம்மா அந்த பானை சரிந்து தயிர் மோர் வெண்ணெய் தயிர் மோர் ஐயா அம்மா தயிர் மோர் வெண்ணெல்லாம் அப்படியே மேலகால வடிஞ்சு அபிஷேகமா இருக்கு அந்த அசோதையா ஐயோ
கண்ணே